மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தன்னிடம் 1,45 லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருப்பதாக தெரிவித்துள்ளார். அவிநாசி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அவர் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தன்னிடம் அசையும் சொத்தாக 75,84,000 அசையா சொத்தாக 69,50,000 ரூபாயும் இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் 20 லட்சம் ரூபாய்க்கு வங்கிக் கடன் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல தன்னிடம் விவசாய நிலங்கள் ஏதும் இல்லை என கூறியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 17 லட்சம் ரூபாய்க்கு கடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சேலம் எடப்பாடி தொகுதியில் போட்டியிடும் இபிஎஸ் 100 கிராம் தங்க நகைகள் உட்பட 50.86 லட்சம் ரூபாய்க்கு அசையும் சொத்துக்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். சாத்தூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தன்னிடம் அசையும் சொத்தாக 12.50 கோடி ரூபாய் இருப்பதாகவும் அசையா சொத்தாக 8.26 கோடி ரூபாய் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் ரயிலில் 3.98 கோடி ரூபாய் பிடிக்கப்பட்ட வழக்கு உட்பட 6 வழக்குகள் தன் மீது இருப்பதாகவும் பிரமாண பத்திரத்தில் நயினார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தனக்கு சுமார் 47 கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திருக்கும் நிலையில் வேட்பாளர்களின் சொத்து விவரங்கள் தெரியவந்துள்ளன. அதன்படி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடக்கூடிய செல்வ பெருந்தகை தனக்கு அசையும் சொத்தாக 1,48 லட்சம் ரூபாயும் அசையா சொத்தாக 45,44 லட்சம் ரூபாய் இருப்பதாக கூறியுள்ளார். தருமபுரி தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தன்னிடம் 4.26 கோடி ரூபாய் மதிப்பிலான 2,927 கிராம் தங்கம், 1.64 கோடி ரூபாய் மதிப்பிலான 151.51 கேரட் வைரம் உட்பட 17 கோடி ரூபாய்க்கு அசையும் சொத்துக்களும் 48.79 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் தன்னிடம் அசையும் சொத்தாக 19 கோடி ரூபாயும் அசையா சொத்தாக 9 கோடி ரூபாய் இருப்பதாகவும் கூறியுள்ளார். அதே நேரத்தில் வங்கிக் கடனாக 41.51 கோடி ரூபாய் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் போட்டியிடும் சபாநாயகர் அப்பாவு தன்னிடம் 34 லட்சம் ரூபாய்க்கு அசையும் சொத்துக்களும் 60 லட்சம் ரூபாய்க்கு அசையா சொத்துக்களும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தன்னிடம் 12 கோடி ரூபாய்க்கு சொத்து இருப்பதாக தெரிவித்துள்ளார். அண்மையில் திமுகவில் இணைந்த ஓபிஎஸ் தேனி தொகுதியில் போட்டியிடுகிறார். அவர் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் 2,94 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்களும் விவசாயம் மற்றும் விவசாயம் இல்லாத நிலங்கள், வணிக கட்டடங்கள் என மொத்தம் 9,17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தனக்கு 5,40 லட்சம் ரூபாய் கடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடும் தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தன்னிடம் 200 சவரன் தங்க நகைகள் உட்பட 2,64 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அசையும் சொத்துக்கள் இருப்பதாகவும் 1,12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்து இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் 95 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க வைர நகைகள் உட்பட 2,10 லட்சம் ரூபாய்க்கு அசையும் சொத்துக்களும் 3,20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்களும் இருப்பதாக பிரமாண பத்திரத்தில் தெரிவித்துள்ளார்.